ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே என்னோடய ரெகுலர் டெய்லி ரொட்டீனை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புஷ்பாஸ் லைஃப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டர், புஷ்பவதி சிஸ்டர், ஷீலா சிஸ்டர், வாசுகி சிஸ்டர், இன்னும் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நீங்கள் எல்லாருமே வாசுகி சிஸ்டர் தான் காணணும்னு போகிற பதிவில் சொல்லியிருப்பேன். அவங்களும் நம்மளோட ஃபேமிலியில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம புஷ்பவதி சிஸ்டரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க மார்னிங் ஷிஃப்ட்டு இருக்கிறதுனால அவங்க 4:30லேருந்து தீபம் ஏற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற்றிட்டு ஒர்க் போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் கூட இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். மலை ஏற்றிட்டு தான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எப்படி அப்படின்னா, காலையில் எழுந்தோன்னையுமே கோலமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால இப்படி கூட ஏற்றலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இதில் என்ன அப்படின்னா, நம்ம வெளியிலெல்லாம் கோலம் போடாட்டி கூட உள்ள பூஜை ரூமில் கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து மறுபடியும் நம்ம கோலமெல்லாம் வீடெல்லாம் வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போடணும் அப்படின்னா மலை ஏற்றிட்டு மற்ற வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நானும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அவங்க இப்படி செய்யலாமா என்னன்னு கேட்டிருந்தாங்க. செய்யலாம் சிஸ்டர், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வாரமே பார்த்தீங்க அப்படின்னா 3:30லேருந்து என்னோடய பூஜைகள் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னே சொல்லலாங்க. இடையில மேடம் எந்திரிச்சாலும் நல்லபடியாக மனநிறைவோடு என்னோடய பூஜைகள்லாம் முடிஞ்சுது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங் அப்படின்னே சொல்லலாங்க. எனக்குமே இடையில தோணும், எந்திரிக்கணுமா, தீபமெல்லாம் ஏற்றணுமா, டெய்லி ஒரே வேலையாக செய்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னெல்லாம் யோசனை வரும். அப்படி கூட எனக்கு யோசனையெல்லாம் வந்தது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் அந்த 3:30 மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளில் இருந்திருப்போம். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னும் தேடிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது எல்லாத்துக்குமே இந்த அதிகாலை நேரம் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறது இது நாள் வரைக்குமே எனக்குமே தெரியாமல் தான் இருந்தது. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியமாக இருப்பேன். ஆனால் இப்போவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பப்போ அந்தந்த வேலையை செய்கிறது, அந்த மாதிரி நேரத்தை கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி அலட்சியமாக இருக்கிறேன்னு தான் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதை எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. உங்களுக்குமே இந்த மாதிரி இருந்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறையவோ அது இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற குறைய இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை யாருனாலையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த 4 to 5 எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டத்தில் நாம் இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தெளிவும் ஒரு நம்பிக்கையும் இந்த நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் எனக்கு புரிய வச்சாருங்க. இது அப்பப்போ நான் எந்திரிக்க முடியாதப்போவெல்லாம் தோணும், எந்திரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி தோணும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மேலே வந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கிடைச்ச எனக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த
அதிகாலை நேரம். இதை நான் எப்போவுமே தவற விடக்கூடாதுங்கிறது ஒன்று. அப்பப்போ என்னால் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு யோசனை வரும்போது அதை தாங்க நான் நினச்சிக்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சுலபமான தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அதிகாலை நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் எந்த விதமான பிரச்சனைகள், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எதுவாக இருந்தாலும் இந்த 4 to 5 எந்திரிச்சு உங்களோட ஒரு ப்ரேயர் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கலாம், இல்லை உங்கள் தொழில் சம்மந்தமானதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கலாம். எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். இந்த 4 to 5 யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த விதமான ஒரு சிக்கல்லையோ எதில் இருந்தாலும் சரி, ஒரு மனப்பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணும், எப்படி இருந்தால் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாலை நேரத்தோட அருமை உங்களுக்கு புரியுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய விஷயங்களில் நான் எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயத்தை பேச வர்றேன், ஆனால் நிறைய விஷயங்களில் மறந்துடுறேன். இது இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நான் பேசுகிறது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சதுலேருந்து எங்கள் மேடம் 3 வாட்டி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனேயும் எந்திரிச்சிட்டாங்க, தூங்க வச்சுட்டு வந்தேன். மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் எந்திரிச்சு வந்தேன், மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க, மறுபடியும் தூங்க வச்சுட்டு வந்தேன். மறுபடியும் தீபம் ஏற்றலாம் போகும்போது மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க. எனக்கும் இன்றைக்கி எந்திரிக்கலாமா வேண்டாமான்னு இருந்துச்சு. மேடமும் எந்திரிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருந்தது. இருந்தாலும் எப்பவும் நான் செய்கிற அந்த பூஜையை செஞ்சு இவ்வளோ ஒரு இதுலேயும் செஞ்சு முடிக்கும்போது எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். உங்களோட பிரம்மமூர்த்தி பூஜை செய்யும்போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் நாம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வோம். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஹாப்பினஸையும் உங்களோட எதுவாக இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம கூட இருக்கிறாங்களே இல்லையோ, நம்மளோட சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத ஒரு சிலர் கிட்ட வெளியே காட்டிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் எங்கே போகுது அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது. இதை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நம்மளோட சந்தோஷத்தை முடிஞ்சளவு எல்லோருக்குமே நம்ம சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது வெளியே தெரியலாம், ஆனால் இதனால தான் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸை மட்டும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் இதனால தான் இந்த பூஜைகள்லாம் செய்கிறேன், இதனால தான் நான் சந்தோஷம், இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தெரியாமல் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுவே உங்களை மாதிரி ஆளுக சொல்லும்போது இன்னும் நல்லபடியாக செய்யணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நாங்களும் டெய்லி பூஜை பண்ணுறோம். வாசி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 5வது நாள் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புஷ்பவதி சிஸ்டர், இந்த மாதிரி சீலா சிஸ்டர், இந்த மாதிரி பிரியா சிஸ்டர், இந்த மாதிரி நீங்களாம் சொல்லும்போது இன்னுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. என்னை பார்க்குற நீங்களும் இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக உங்களோட பூஜைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரமே இந்த வீடியோஸ் எல்லாம் நானும் நேரமே எந்திரிச்சுக்கிறேன்னு வைங்களேன். அந்த மாதிரி நம்மளோட ஹாப்பினஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறவங்கிட்ட நம்மளோட ஹாப்பினஸ்ஸை காட்டிக்கலாம். ஆனால் நம்மளை டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கோசரம் நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் விழிப்புணர்வோடவே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க சொல்ல வர்றேன். ஏன்னா கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியங்க. அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த 2 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு
மேடம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரெகுலராக நைட் செய்கிற ரொட்டீன்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ராகி மாவு தோசையும் காலையில் வச்ச சாம்பாரே இருந்தது. இனி சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.